கடற்கொள்ளையர்களால் பிடிபட்ட ஒரு பேரரசர். ஜூலியஸ் சீசரின் உண்மை வரலாறு இது. கிமு 70 எஜியன் கடல். ரோம சாம்ராஜ்யத்தின் வாரிசு ஜூலியஸ் சீசர் கடத்தப்படுகிறார். கொள்ளையர்கள் 20 தாலந்துகள் கேட்டபோது சீசர் சிரித்தார். நான் யார் தெரியுமா? 50 தாலந்துகள் கேளுங்கள் என்று கர்ஜித்தார். கைதியாக இருந்தும் கொள்ளையர்களுக்கு தலைவனாக மாறினார் சீசர். தன்னை தொந்தரவு செய்தால் கொன்றார். தன் கவிதைகளை கேட்க கட்டாயப்படுத்தினார். விடுதலையானதும் உங்களை சிலுவையில் அறைவேன் என்று எச்சரித்தார். கொள்ளையர்கள் சிரித்தார்கள். சீசரும் சிரித்தார். சீசரின் சிரிப்பு மரணத்தின் அறிகுறி. விடுதலையான 38 நாட்களில் கடற்படை திரட்டி கொள்ளையர்களை பிடித்து சிலுவையில் அறைந்தார். சிரிப்புக்குள் ஒளிந்திருந்த மரண தண்டனை நிறைவேறியது. சிரிப்புக்குள் தான் சில சமயங்களில் மரண தீர்ப்பு ஒளிந்திருக்கும். இந்த வரலாற்று உண்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனல் செல்வோபீடியா இன் தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்.